ஒரு மனிதன் ஒரு ஸ்பீச் மூலம் உலகத்தை மாற்றினார். அவர்தான் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். ஜனவரி 15, 1929 அன்று அட்லாண்டாவில் பிறந்தார். பாப்திஸ்து போதகராகவும் சமூக உரிமை ஆர்வலராகவும் பணியாற்றினார். காந்தியடிகளின் அறவழி மற்றும் அகிம்சை கொள்கைகளை பின்பற்றி வன்முறையற்ற போராட்டங்களை முன்னெடுத்தார். 1955 மான்கோமரி பேருந்து புறக்கணிப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கி இனப்பாகுபாட்டிற்கு எதிராக போராடினார். ஆனால் பலமுறை கைது செய்யப்பட்டார். மிரட்டல்கள், ஆபத்துகள் இருந்தாலும் அவர் கைவிடவில்லை. ஒரு நாள் அவர் ஐ ஹாவ் அ ட்ரீம் என்ற ஸ்பீச் கொடுத்தார். 1963 வாஷிங்டனில் நடந்த பேரணியில் கருப்பின மக்கள் சம உரிமையுடன் வாழ வேண்டும் என்ற தனது புகழ்பெற்ற கனவு உரையை நிகழ்த்தினார். அந்த ஸ்பீச் உலகம் முழுவதும் மக்களை பாதித்தது. அவர் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்டின் தலைவராக மாறினார். 1964 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார். ஏப்ரல் 4, 1968 அன்று டென்னசியில் இனவெறி கொண்ட ஒருவனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் கருப்பின மக்களின் உரிமைக்காக 18 வருடங்கள் போராடினார். அவரது நினைவாக அமெரிக்காவில் ஜனவரி மாதத்தின் 3வது திங்கட்கிழமை மார்ட்டின் லூதர் கிங் தினம் என்று அரசு விடுமுறையாக கொண்டாடப்படுகிறது. இந்த கதை நமக்கு சொல்லும் ஒன்று: ஒரு குரல், ஒரு கனவு உலகத்தை மாற்றும்.